நரிவேட்டைன்னு ஒரு படம், அந்த படத்தில் கூட வா வான்னு ஒரு பாட்டு ஒன்று பாடியிருக்காரு. அது கூட பெரிய லெவலில் வைரல் ஆகுது. இப்படி வந்து ஒரு பெரிய ஒரு புரட்சியை ரொம்ப குறுகிய காலத்தில் ஒரு 5 வருஷத்துக்குள்ள கேரளா முழுவதுமே பிரபலியமான நபருக்கு தான் வாழ்க்கையில் ஒரு பெரும் சோகம் வரும் இல்லையா, அந்த சோகம் ஒன்று வந்துச்சு. ஒரு இசை நிகழ்ச்சி நடத்திட்டு ஒரு ஃப்ளாட்டில் போய் தங்க போகிறாரு. அப்போ கேரளாவில் சமீப காலமாக வந்து ஒரு உயர் ரக போதைப் பொருள் கலாச்சாரம் இருக்குது, அது திரைத்துறையில் போகுது. அந்த மாதிரியான ஒரு போதைப் பொருள் கலாச்சாரம் வந்து கேரளா சினிமாக்குள்ளே பரவலாக போகுது, அதை கட்டுப்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதில் சில பேர் வழக்கில் கைது பண்ணுறாங்க. அப்போ என்ன நடக்குதுன்னா, இங்கே அதை தொடர்ந்து பிரபலமானவங்களாம் அவங்க சந்தேகப்படக்கூடியவங்களாம் சில இடங்களில் ரைடு நடக்குது. ஆல்ரெடி இவர் மேல் ஒரு காண்டில் இருக்காங்க. ஒரு பெரிய வளர்ச்சி வருது, அரசியல் சாதியை வச்சு அரசியல் பேசுகிறவங்களுக்கு எதிராக பேசுகிறாப்புல, மதத்தை வச்சு அரசியல் பேசுகிறவங்களுக்கு எதிராக பேசுகிறாப்புல. அப்படிங்கும்போது இது வந்து அவர்களுக்கு ஒரு பெரிய எரிச்சலாக இருக்குது. ஒரு பெரிய கூட்டம் கூடுது, இவன் வேற ஒரு ட்ராக்கில் இந்த ஆட்களை கொண்டு போகிறான் அப்படிங்கிறப்போ அந்த ஒரு பார்வையும் இருக்குது. இந்த நேரத்தில் இவர் இந்த போதைப் பொருள் விஷயத்தில் என்ன பண்ணால், ஒரு நிகழ்ச்சியை முடிச்சுட்டு ஒரு ஃப்ளாட்டை தங்குறாரு. அப்போ கேரளா முழுவதுமே இந்த ஹைப்ரிட் போதைப் பொருள்னு ஒன்று போயிட்டுருக்கு. அதை நோக்கி பிரபலமானவர்களே தேடி போகிறாங்க, சில பேரை கைது பண்ணுறாங்க. அப்போ இவரை நோக்கியும் ஒரு நிகழ்ச்சி முடிச்சுட்டு ஒரு ஃப்ளாட்டில் இருக்க தேடி போகிறப்ப இவரும் ஒரு 6 நண்பர்களும் அங்கே இருக்கிறாங்க. அப்போ இந்த போதைப் பொருளை இவர் பயன்படுத்துகிறாரு.